அண்மை செய்தி. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சேலம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சேலம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மீது பரவலாக படர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையில் இன்றைய தினம் கனமழை என்ற அளவில் மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தென் மாவட்டங்கள் மீது மழைக்கான வாய்ப்பு வலுத்து வரக்கூடிய சூழலில் நாளை மறுதினம், அதாவது வரக்கூடிய 19ஆம் தேதி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மீது கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 19ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், அதே வேளையில சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் மீது சாதகமான சூழல் இருப்பதனால நமக்கு இயல்பை விட அதிக அளவில் மழைப்பொழிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலான காலகட்டத்தில், அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இன்று வரையிலும் நமக்கு பெய்திருக்க வேண்டிய மழை அளவு 164.4 மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவு 308 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 88% கூடுதலான மழைப்பொழிவு என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு வானிலை மையத்துடைய ஆய்வு முன்னறிவிப்பு அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.